பெண்களின் பாதுகாப்பை மேம்படுத்தும் வகையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை இன்று உருவாக்கப்பட்டுள்ளது. கான்ஃபிடென்ட்டை பப்ளிக் கிட்ட கிரியேட் பண்ணலாம். நம்மளை பாதுகாக்கிறதுக்கு போலீஸ் இருக்குங்கிற மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணலாம். ஒரு மந்த்தில் கிட்டத்தட்ட 30 மர்டருக்கு மேலே நடந்துருச்சு. பாலியல் குற்றங்கள் 17, 18 வரைக்கும் தாண்டிடுச்சு. விரைவில் தடுக்கணும் இல்லையா? புதுச்சேரி வாசத்தை வச்சு குற்றவாளியை கண்டுபிடித்து நிகழ்வது. ஆமாம், குற்றவாளி கண்டுபிடிக்க அதெல்லாம் இப்போ இன்னைக்கு தேவையே இல்லை. இன்னைக்கு செல்ஃபோனும் சிசிடிவி கேமராவும் இவங்க சயின்டிஃபிக்காக எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகுறாங்களோ அந்த அளவுக்கு அக்யூஸ்ட் சைடு இம்ப்ரூவ் ஆகிடுறாங்க. அவங்களுக்கு நிறைய நாலேஜ் வந்துடுது. இந்த மாதிரி தண்ணி அடிச்சுட்டு எல்லாம் போதைப் பொருள் உபயோகப்படுத்துகிறவங்க யார், இந்த மாதிரி வெட்டியாக திரிகிறவங்க யாருங்கிறத அவங்கெல்லாம் சேர்ந்து அவங்ககிட்ட இருந்து தாசில்தார் ஒரு மீட்டிங் போட்டு கலெக்டர் வரைக்கும் போட்டு ஒரு லிஸ்ட்டு எடுத்தாங்கன்னாலே பாதி கிரிமினல்ஸோட லிஸ்ட்டு வந்துடும். தூத்துக்குடி மாவட்டத்தில் நடந்தது அதே மாதிரி தான். ஏற்கனவே ஒரு ரேப் அண்ட் மர்டர் பண்ணிட்டு போனவனுக்கு லைஃப் சென்டென்ஸ் கொடுத்ததை சுப்ரீம் கோர்ட்டில் போய் இது பண்ணி அதுலேருந்து பெயிலில் வந்து திருப்பியும் அதே அஃபென்ஸை பண்ணியிருக்கிறாங்க. ஏற்கனவே மர்டர் பண்ணி பெயிலில் போயிட்டு திருப்பி மர்டர் பண்ணான்னா அவனுக்கு ஹேங்கிங் தான். குற்றவாளிகளை வந்து நெருங்கி பிடிப்பது என்பது இப்போ சமீபத்தில் கூட எல்லாமே நடந்திருக்கு. நம்ம அதையும் பார்க்கணும்ல. எங்கள் காலத்துலேயும் தான் நடந்திருக்கு. இந்த எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாமலேயுமே எக்ஸாம்பிள் நான் மயிலாப்பூரில் ஒர்க் பண்ணும்போது அவன் ஒருத்த மட்டும் அந்த குடிசையில் படுத்துருந்தான். போனவொன்னே ஏடு போய் பார்த்தாரு. அவன் தலைமாட்டிலேருந்து ஒரு கத்தி எடுத்துட்டு மோந்து பார்த்துட்டு என்னடா ரத்த வாடை அடிக்கே அப்படின்னு கேட்டார். நான் உடனே வாங்கி நான் பார்த்தேன், அதில் எந்த சுமலும் இல்லை. அவராக போடுறாரு, ஒரு வார்த்தையை போடுறாரு, என்னடா ரத்த வாடை அடிக்குதுன்னா அவன் போய் முழிச்சுட்டு அவன் வந்து எல்லாம் தெரிஞ்சு தான் வந்து போலீஸ் பிடிக்கிறாங்கன்னு. பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் சென்னை காவல்துறையில் முன்னாள் உதவி காவல்துறை ஆணையராக பணிபுரிந்து பல்வேறு விதங்களில் சிறப்பாக முத்திரை பதித்த காவல்துறை உயர் அதிகாரி ரவீந்திரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். பெண்களின் பாதுகாப்பை மேம்படுத்தும் வகையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை இன்று உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் பார்வை? இது வந்து ஏற்கனவே இருந்த இதை தான் பிங்க் கலர்னு போட்டு விமன் விங்குன்னு போட்டு வெஹிக்கிள் பெட்ரோல் இதெல்லாம் போட்டிருந்தாங்க. அதே இதை இப்போ பேரை மாற்றி சிங்கப்பெண் சொல்லி சிறப்பு அதிரடி படைன்னு கொண்டு வந்திருக்காங்க. பெண்களுக்கு யூனிஃபார்ம் மாற்றிருக்காங்க. இதில் கலரை மாற்றி ஸ்டிக்கரை ஒட்டியிருக்கிறாங்க. பட் அது ரெண்டும் ஒரே வேலை தான் செய்யுது. பட் இந்த பெட்ரோல் இதனால் அவ்வளவு வேகமாக கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு தெரியல. இந்த மாதிரி சிட்டியில் வேணால் ஒரு கான்ஃபிடென்ட்டை பப்ளிக் கிட்ட கிரியேட் பண்ணலாம். நம்மளை பாதுகாக்கிறதுக்கு போலீஸ் இருக்குங்கிற மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணலாம். க்ரௌட் இருக்கிற இடத்துல இவங்க போய் வண்டி நின்னா கூட நமக்கு போலீஸ் இருக்கிறாங்கிற மாதிரி தெரியும். அதே மாதிரி மற்ற மால்களுங்கெல்லாம் போய் பார்த்தாங்கன்னா போலீஸ் இருக்குதுங்கிற ஒரு இமேஜ் தெரியும். இந்த மாதிரி நிறைய சீண்டல்கள் நடக்குது. வில்லேஜஸ்லேயும் நிறைய நடக்குது. கிராமப்புறம் நகரப்புறங்களெல்லாம் நிறைய நடக்குது. இந்த மாதிரி படம் எல்லா இடத்துலையும் வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால் இன்னும் நல்லா இன்டென்சிவாக கலெக்டர்ஸோட மீட்டிங் போட்டு கலெக்டர்ஸ்கிட்ட ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் ஒரு விஏஓன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, தலையாரின்னு ஒருத்தர் இருக்கார். அவங்க 2 பேருக்கும் தெரியாமல் அங்கே எதுவுமே நடக்காது வில்லேஜில். அந்தளவுக்கு அவங்க மக்கள் கூடயே இருக்கிறாங்க. மக்கள் எல்லாம் ஒவ்வொருத்தருடைய மூமெண்ட்டையும் தெரியும். இந்த மாதிரி தண்ணி அடிச்சுட்டு எல்லாம் போதைப் பொருள் உபயோகப்படுத்துகிறவங்க யார், இந்த மாதிரி வெட்டியாக திரிகிறவங்க யாருங்கிறத அவங்கெல்லாம் சேர்ந்து அவங்ககிட்ட இருந்து தாசில்தார் ஒரு மீட்டிங் போட்டு கலெக்டர் வரைக்கும் போட்டு ஒரு லிஸ்ட்டு எடுத்தாங்கன்னாலே பாதி கிரிமினல்ஸோட லிஸ்ட்டு வந்துடும். அதை வச்சு அதில் யார் யாரை அதிகமாக வாட்ச் பண்ணணுங்கிறத அவங்க கலெக்டர் வந்து எஸ்பி கிட்ட கொடுத்து எஸ்பி மூலமாக ஸ்டேஷனுக்கு வந்து வாட்ச் பண்ண சொன்னாங்கன்னா ஓரளவு நல்லா வாட்ச் பண்ணலாம். அதே மாதிரி வில்லேஜஸில் எது நடந்தாலும் இவங்க தலையாரியோ விஏஓ தான் ரெஸ்பான்சிபிள். அதனால் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் ஒழுங்காக பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னாலே இன்னும் அதிகமாக கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த பெட்ரோலிங்கிறது ஓரளவு சிட்டியில் கொஞ்சம் ரெஸ்பாண்ட் இருக்கும். பட் ரூரல் ஏரியாவில் இருக்காது. அங்கே தான் யார் இந்த மாதிரி ஒய்ஃப் இல்லாமல் தனியாக இருக்கிறவங்க அல்லது போதை பழக்கத்துக்கு அடிமையானவங்க ஒரு மாதிரி கேரக்டருங்கிறத ஜட்ஜ் பண்ணுறது அங்கே லோக்கல் உள்ள பீப்புளோட அன்னாடம் பேசுகிற அந்த வில்லேஜ் முன்சிப்பும் தலையாரி இவங்களுக்கு தான் மேக்ஸிமம் தெரியும். அவங்கள வச்சு இது மாதிரி ஒரு லிஸ்ட்டு எடுத்து அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு போலீஸ்கிட்ட கொடுத்து வாட்ச் பண்ணுறது நல்லாயிருக்கும். அதே மாதிரி போலீஸ் சைடில் சிஐடி ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ஒரு போலீஸ் இருக்கிறாங்க, சிஐடி போலீஸ் இருக்கிறாங்க. அவங்கள வச்சு இந்த மாதிரி வில்லேஜஸில் யார் யார் இருக்கிறாங்க இந்த மாதிரி இதெல்லாம் திருப்பி செக் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். எக்ஸ் கான்வைட்டு கூட இருந்ததுன்னா அவங்களையும் நல்லா செக் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தில் பார்த்திங்கன்னா இதற்கு முன்பு இருந்ததை விட இப்போ வந்து கூடுதல் விஷயங்களாக வந்து தெரிவிக்கப்பட்டிருக்குது. பார்த்திங்கன்னா பொது இடங்களில் கண்காணிப்பு மற்றும் சுற்றுக்காவல் பணிகளை மேற்கொள்ளுதல்,
அது ஒன்று சொல்லியிருக்காங்க. அதேபோல் பொது இடங்களில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகளை தடுத்தல், குற்றங்கள் நிகழ வாய்ப்புள்ள பகுதிகளை கண்டறிந்து நடவடிக்கை மேற்கொள்ளுதல், காவல்துறையின் இருப்பை உறுதி செய்து பெண்கள் மற்றும் குழந்தைகளிடையே நம்பிக்கையை ஏற்படுத்துதல், பொறுப்புடைய அனைவரையும் ஒருங்கிணைத்து பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்குதல், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு உகந்த சமூகத்தை உருவாக்கும் நோக்கில் மக்கள் இயக்கமாக செயல்படுதல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சார், இது வரைக்கும் நான் சொன்னதில் இந்த மக்கள் இயக்கமாக செயல்படுதல் அதில் வந்து ரொம்ப வந்து கண்ணும் கருத்துமாக இருக்கு. எப்படின்னா, மக்களோட மக்களாக இணைந்து இருக்கிற பொழுது பெண்களுக்கு எந்த விதமான எதிரான வன்முறைகளோ குற்றங்களோ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதை வந்து சுட்டி காட்டுறாங்க. அதை வந்து நெட்வொர்க்காக வந்து செயல்படணும். இல்லை, அதாவது இருக்கிற விஷயங்களை ஒரு குற்றங்கள் நடந்துட்டால் அந்த குற்றங்களை எப்படிலாம் வந்து நம்ம விரைவாக கண்டுபிடித்து என்னென்ன செய்யணும், அதே போல் வருமுன் காப்போங்கிற மொழி ஏற்கனவே நடக்காத அளவுக்கு செய்வதற்கான பல்வேறு விதமான திட்டங்களை வகுத்துருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் எப்படி வந்து இதை வந்து ஸ்டிக்கரை ஒட்டின மாதிரி இருக்குன்னு எப்படி சொல்ல இல்லை வரீங்க? இல்லை, வண்டியில் ஸ்டிக்கர் ஒட்டி அந்த இதை மாற்றிருக்கிறாங்க, அவ்வளோதானே ஒழிய இன்னும் பொதுமக்களை சேர்க்கறது சொல்கிறது வந்து அதே மாதிரி ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்னு இருக்காங்க. அவங்கள எல்லாத்தையுமே ஆக்டிவேட் பண்ணணும். அதெல்லாம் பேரளவுக்கு தான் இருக்கிறாங்க. அதை இன்னும் தீவிரமாக பண்ணால் தான் முடியும். நடக்காமல் தடுத்தா தான் பிரயோஜனமே ஒழிய நடந்த பிறகு கண்டுபிடிக்கிறது வந்து போலீஸ் எப்படியும் கண்டுபிடிச்சிருவாங்க. அது பிறகு தண்டனை வாங்கி தர்றாங்க. தண்டனை வந்து ஒரு தடவைக்கு வாங்கினா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு வர்றதுக்கு ஒரு 6-7 வருஷத்துக்கு மேலே ஆயிடுது. அவங்களே திருப்பி கூட அதே தப்பை பண்ணுறாங்க. இப்போ அந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் நடந்தது அதே மாதிரி தான். ஏற்கனவே ஒரு ரேப் அண்ட் மர்டர் பண்ணிட்டு போனவனுக்கு லைஃப் சென்டென்ஸ் கொடுத்ததை சுப்ரீம் கோர்ட்டில் போய் இது பண்ணி அதுலேருந்து பெயிலில் வந்து திருப்பியும் அதே அஃபென்ஸை பண்ணியிருக்கிறாங்க. ஏற்கனவே மர்டர் பண்ணி பெயிலில் போயிட்டு திருப்பி மர்டர் பண்ணான்னா அவனுக்கு ஹேங்கிங் தான், நாட் லெஸ் தென் ஹேங்கிங் தான் சட்டத்திலே இருக்குது. அதனால் கட்டாயம் தூக்கு தண்டனை கொடுத்தாகணும். அந்த மாதிரி இதெல்லாம் வாட்ச் பண்ணுறதுக்கு அந்த வில்லேஜ் லெவலில் இருக்கிறவங்களுக்கு பண்ணால் நல்லாயிருக்கும். சிட்டி லெவலில் வந்து யாரும் இது பண்ண முடியாது. ஆனால் வாலண்டியர்ஸ் நிறைய பண்ணலாம். வாலண்டியர்ஸ்னால் ரூலிங் பார்ட்டி ஆட்கள் தான் வாலண்டியர்ஸாக போடுவாங்க. இப்போ நடக்கிற 4-5 கேஸில் வந்து ரூலிங் பார்ட்டியில் இருக்கிறவங்களே அக்யூஸ்டாக வர்றாங்க. அப்படி வரும்போது எப்படி பண்ணுறது? இப்போ தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அவங்க மூலமாக மக்களை சேர்த்து அவங்களையும் உதவிக்கு கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். யார் தவறு செய்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் என்பதில் வந்து முதல்வர் வந்து உறுதியாக இருக்கிறாரு. இன்றைக்கு தொடக்க விழா சிறப்பு நிகழ்ச்சியில் கூட அவர் என்ன சொல்கிறாருன்னா, பெண்களுக்கு அதீத நம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில் இன்றைய உரை வந்து அமைந்திருப்பதாக எல்லாருமே சொல்கிறாங்க. உங்களுடைய பார்வை? இல்லை, பேசி யார் வேணால் பேசிட்டு போகலாம், செயல்பாடு வேணும் இல்லையா? இந்த சிங்கப்பெண் இதை ஆரம்பிக்கிறதுலே முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு ஒரு சாதாரண பால் காய்ச்சறதுக்கு போயிட்டார். இந்த ஃபங்க்ஷனை போஸ்ட்போன் பண்ணிட்டார். இப்போ திருப்பி ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதுக்கு உள்ளேயே இப்போக்குள்ளேயே ஒரு கிட்டத்தட்ட 7-8 இந்த பெண்களுக்கான பாலியல் வன்முறை கேஸ் வந்து 6-7க்கு மேலே நடந்துருச்சு. தடுக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நடந்த பிறகு தான் கண்டுபிடிக்க முடியும். அதை தடுக்கிறதுக்கு இன்னும் அதிகமாக வேலை செய்யணும். சும்மா இந்த போலீஸ் பட ரோந்துலலாம் ஒன்றும் ஆகாது. இன்டீரியராக உள்ளே போய் வேறு அந்த ஒவ்வொருத்தருக்கு அந்த அக்யூஸ்டுங்களை பற்றி நல்லா தெரிஞ்சது அல்லது இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்னு வச்சு அவங்க மூலமாக இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி கொடுத்தா தான் இதை நிறுத்துறதுக்கு உடனுக்குடன் அதுக்கான இந்த சொல்யூஷன் எடுத்து தான் இருக்கிறாங்க. தண்டனை எடுக்கிறாங்க, கேஸு எல்லாம் தான் எடுக்கிறாங்க. கேஸ் இப்போ வந்து இந்த 1 மந்தில் கிட்டத்தட்ட 30 மர்டருக்கு மேலே நடந்துருச்சு. பாலியல் குற்றங்கள் 17-18 வரைக்கும் தாண்டிடுச்சு. விரைவில் தடுக்கணும் இல்லையா? இல்லை சார், இப்போ நம்ம தூத்துக்குடி நடந்தது போல் 1 வாரம் 10 நாள் இல்லை, உடனே அன்னைக்கு 24 மணி நேரத்தில் வந்து குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிடறாங்கல்ல. நம்ம அதுதானே பார்க்கணும். இப்போ அதாவது குற்றங்களே இல்லாமல் எங்கேயுமே பண்ண முடியாது இல்லைங்களா? குற்றங்கள் இல்லாத மாநிலம் எங்கேயுமே இருக்க முடியாது, எந்த நாடுமே கிடையாது. இப்போ ஸ்காட்லாந்து யார்டு இணையாக பேசப்படுகிற தமிழக காவல்துறைக்கு இதெல்லாம் வந்து ஒரு விஷயமே இல்லை இல்லைங்களா? வழக்கை கண்டுபிடிச்சிட்டாங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நடக்க விடாமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான் பிரச்சனையும். அதுதான் இதோடைய குற்றம் நடந்த பிறகு கண்டுபிடிக்கிறத எல்லா மக்களும் வெறுக்கத்தானே செய்வாங்க. ஒரு இழப்பு நடக்குது, அதுக்கு பிறகு கண்டுபிடிச்சி என்ன பண்ணது அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அதற்கான மேலும் மேலும் இந்த விஷயங்கள்லாம் வந்து நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வகையில் வந்து செயல்படணும், அதற்கான விடயங்களை தான் இன்றைக்கி வந்து ஆக்கப்பூர்வமாக வந்து முதல்வர் மேற்கொள்ள. அதுக்குண்டான வேலை இது பார்த்த பிறகு இனி எப்படி குறைஞ்சா நல்லது தான். இல்லை, ஒரு புதிய முயற்சி, புதிய சட்டம் ஒழுங்கு ஒரு பாதையில் வந்து போகிற பொழுது இப்போ முன்னாள் உதவி ஆணையாளர் இருந்து நீங்கள் வந்து அது இல்லை, அது இன்டெப்த்தாக உள்ளே போனால் தான் நடக்கும். பெட்ரோல் போகிறதுனால ஒன்றுமே இருக்காது. ஏதாவது நடந்தால் இன்ஃபர்மேஷன் கிடைச்சா இவங்க அங்கே போவாங்க. அந்த மாதிரி இருந்து பிரயோஜனம் இல்லை. இல்லை, அந்த பிளானிங்கோட தான் இப்போ ஆரம்பிச்சிருப்பாங்க. நம்ம அதையும் பார்க்கணும்ல. ஆரம்பிச்சிருக்காங்க. இனிமேல் எப்படி செயல்படுதுங்கிறது தானே பொறுத்து இருக்குது.
செயல்பாடு எப்படி இருக்குங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இல்லை இதே போல் வந்து மற்ற மாநிலத்தில் எதுவுமே இல்லையே. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற பொழுது அது வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு ரோல் மாடலாக அமையும்ல உங்களுக்கு. நான் தமிழ்நாட்டில் வந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒவ்வொரு விஷயமும் மற்ற மாநிலங்கள்லாம் இன்றைக்கி பின்பற்றுகிற வகையில் வந்து இருக்குது. இந்த விஷயமும் இன்றைக்கி வந்து உதாரணமாக ரோல் மாடலாக மாறும்ல எதிர்காலத்தில். இந்த ரோல் மாடல் நல்லா இருந்து அஃபென்ஸ் குறைஞ்சதுன்னா வெல் அண்ட் குட். இதே இது இந்தியா ஃபுல்லாக பண்ணலாம். எப்படி இருக்குங்கிறத செயல்பாடு பின்னாடி தானே தெரியும். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல நாடுகளில் வந்து மேற்கோள் காட்டுறதே தமிழ்நாடு காவல்துறையினுடைய செயல்பாடு தான் இல்லைங்களா? இப்போ நீங்களாம் பணிபுரிந்த காலத்தில் உங்களுடைய வந்து பணிகள்லாம் வந்து வெவ்வேறு மாநிலத்தில் வந்து குறிப்பு எடுத்துக்கிட்டு அதன் மூலிமா வந்து செயல்பட்ட இதெல்லாம் இருக்குது, நிகழ்வுலாம் இருக்குது, குற்ற வழக்குகள்லாம் இருக்குது இல்லைங்களா? இன்னொன்று தமிழ்நாடு இது ஸ்காட்லாந்து அடுத்த பிறகு நல்லா தான் பண்ணுறாங்க. நடந்த பிறகு பண்ணுறது பிரயோஜனம் இல்லைங்கிறதுனால தான் ப்ரிவென்டிவ் இதில் அதிக கவனம் செலுத்தணும்னு சொல்கிறேன். இப்போ சார் இப்போ வந்து கைபேசியில் எல்லா விதமான குற்றங்களை வந்து விரைவாக நான் எங்கே நடந்தது எப்படி நடந்தது என்பதை தெரிந்து கொண்டு உடனடியாக குற்றவாளிகளை வந்து கைபேசி கேமரா இருக்குது, சிசிடிவி கேமரா, அதே மாதிரி வந்து செல்ஃபோனு, மற்ற தடயங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்களை வந்து அவங்களுக்கு வந்து சாதகமாக இருக்குது. இப்போ உங்கள் காலத்திலாம் வந்து அதில் ரொம்ப அரிது இல்லைங்களா? இப்போ இவ்வளவு நவீன விதமான உபகரணங்கள் இருக்கிற பொழுது இப்போ குற்றவாளிகளை வந்து நெருங்கி பிடிப்பது என்பது இப்போ சமீபத்தில் கூட எல்லாமே நடந்திருக்குல்ல, நம்ம அதையும் பார்க்கணும்ல. எங்கள் காலத்துலேயும் தான் நடந்திருக்கு. இந்த எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாமலேயும் அதிகாரிகள் கூட வேலை செய்கிற கான்ஸ்டபிள்ஸு, ஹெட் கான்ஸ்டபிள்ஸ் அவங்களுடைய திறமையில், இன்வெஸ்டிகேஷன் திறமையில் கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் மயிலாப்பூரில் ஒர்க் பண்ணும்போது ஒரு நாள் இரவு ரோந்தில் போகும்போது ஒரு அக்யூஸ்டை நாங்கள் தேடி போகிறோம். ஏற்கனவே அவன் ஒரு மர்டர் கேஸ் அக்யூஸ்டு, அவனை தேடி போகிறோம். அவன் வந்து மற்றவங்கள மிரட்டினாங்கிறனால அவனை தேடி போகிறோம். போகும்போது ஒரு குடிசை வீட்டில் ஒரு பையன் படுத்துருக்கிறான். நல்ல மழை பெஞ்சு ஒரு 4:30 5 மணி இருக்கும். நல்ல மழை பெஞ்சிருக்குது. அவன் ஒருத்த மட்டும் அந்த குடிசையில் படுத்திருந்தான். போனோடனே ஏடு போய் பார்த்தாரு. அவன் தலைமாட்டிலேருந்து ஒரு கத்தி எடுத்தார். எடுத்துகிட்டு மோந்து பார்த்துட்டு, என்னடா ரத்த வாடை அடிக்கே அப்படின்னு கேட்டார். நான் உடனே வாங்கி நான் பார்த்தேன், அதில் எந்த சுமலும் இல்லை. அவராக போடுறாரு, ஒரு வார்த்தையை போடுறாரு, என்னடா ரத்த வாடை அடிக்குதுன்னா அவன் பேக்கப்பை முழிச்சிட்டு அவன் வந்து எல்லாம் தெரிஞ்சு தான் வந்து போலீஸ் பிடிக்கிறாங்கன்னு நினச்சிட்டு அவன் உளர ஆரம்பிச்சிட்டான். அவனை நாங்கள் மர்டர் பண்ணி புதைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. யார் யாரானா 6 பேர் சேர்ந்து தான் செஞ்சோம் அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு இவனை பிடிச்சி வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தர் வீட்டுக்காக போகிறோம். ஒவ்வொரு அக்யூஸ் வீடு எல்லாங்கண்ணா எல்லோரும் வீட்டில் தான் சார் இருக்காங்க. நாளைக்கு தெரிய வரும்போது தான் நாங்கள் வெளியூருக்கு ஓடணும்னு இருக்கிறோம் அப்படின்னா. அதுக்குள்ளே நாங்கள் பிடிச்சிட்டோம். கொண்டு போய் நிறுத்தினோடனே இன்னொரு வீட்டில் நிறுத்திட்டு இவன் இந்த பக்கம் நிறுத்திட்டு அந்த பையனை அவனை பிடிச்சி வச்சுட்டு கேட்குறோம், டே அவன் சொல்கிறான்டா அது என்னடா உண்மையாடான்னு கேட்டால் அவன் அதே கதை தான் சொல்கிறான். நாங்கள் இது நம்பலை முதல்ல. பிறகு அவனும் ஒத்துக்கிட்டான் இதை பண்ணாங்க அப்படின்னு. 5 பேரையுமே அதே ஸ்பாட்டில் பிடிச்சிட்டோம். ஒருத்த மட்டும் நாளே நைட்டே பாண்டிச்சேரிக்கு போயிட்டான். திருப்பி அவனையும் பிடிச்சிட்டு வந்து கேஸை போட்டு அவங்க லைஃப் கன்விக்ஷன் வாங்கியிருக்காங்க. அப்போ எங்களுக்கு கேமரா இல்லை, அந்த ஏடோட சமய புத்தியினால தான் ஈஸியாக கண்டுபிடிச்சோம். சும்மா அவன் கேட்டது. அதே மாதிரி ஒரு கேஸில் ஒரு அக்யூஸ்ட்டை தேடி போனோம். ஒரு இன்டீரியர் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அவங்க வீடு அங்கே போய் நிற்கும்போது அவங்க கேட்டாங்க, யாருமே வரல அப்படிங்கிறாங்க. ஆனால் வீட்டில் வந்து சிக்கன் குழம்பு வச்சு கோழி குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த ஸ்மெல் தெரியுது. சரி, ஏழைங்க வீட்டிலே எல்லாம் வெளியூர்லேருந்து விருந்தாளிங்க வந்தால் தான் அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தேகத்திலே இருக்கும்போது அங்கே இருக்கிற குழந்தைங்கள்லாம் எங்களை பார்க்குறாங்க, வேறு ஒரு பக்கம் மரம் செடி கூட இருக்கு அந்த பக்கம் பார்க்குறாங்க. இப்படி மாறி மாறி பார்த்தோன்னே ஒரு கான்ஸ்டபிளை கூப்பிட்டு சொன்னாடே அவங்க ஒரு மாதிரி பார்க்குறாங்க குழந்தைங்க, அந்த ஏரியாவில் போய் பாருங்கள் யாரும் இருக்காங்களான்னு போய் விட்டுறா அப்படின்னா எல்லாருமே லுங்கி கேட்டுட்டு தான் போயிருந்தான். அவன் அங்கே போனோன்னா இவன் 2 பேர் படுத்துருக்கானுங்க. படுத்தோன்னே என்னங்க எங்கே இருக்கீங்க, எந்த ஊர்லேருந்து வரீங்கன்னு கேட்டோன்னே அவன் நாங்கள் தேனாம்பேட்டைன்னு சொல்லிட்டானுங்க. அந்த அக்யூஸ்டெல்லாம் இருந்தோன்னே அவன் பேச்சு கேட்டவுடனே எங்களுக்கு புரிஞ்சு போச்சு. நாங்கள்லாம் போய் ரவுண்டப் பண்ணி தூக்கிட்டு வந்துட்டோம். அந்த மாதிரி சில இந்த இது புத்தியெல்லாம் வச்சு இதை விட இன்னும் இதெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க போலீஸு. இப்போ இன்னும் ஈஸியாக போச்சு. இந்த முறைகள்லாம் வந்த பிறகு கேமரா இதெல்லாம் வந்த பிறகு செல்ஃபோன்லேருந்து யார் யாருக்கு ஃபோன் போயிருக்கு, எங்கேருந்து வந்திருக்கு, இதெல்லாம் வச்சு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். கோழிக்கறி வாசத்தை வச்சு குற்றவாளியை கண்டுபிடித்து நிகழ்வது. ஆமாம், குற்றவாளி கண்டுபிடிக்க அதெல்லாம் இப்போ இன்றைக்கி தேவையே இல்லை. இன்றைக்கி செல்ஃபோனு சிசிடிவி கேமராவும் லொக்கேஷனே வந்துடுது, எல்லாமே வந்துடுது. இப்போ அன்றைய காலகட்டத்தில் ரொம்ப சவால்கள் நிறைந்த அந்த காலத்துலேயும் போலீஸ் நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போவும் போலீஸ் அதே மாதிரி ஈக்குவலாக நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து சார் இன்றைக்கி வந்து எல்லா விதமான அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு கணினி யுகம் கை கொடுக்குது. இப்போ உங்கள் காலத்தில் வந்து பெரிய சவால் என்னன்னா ஒன்றுமே இருக்காது, லேண்ட்லைன் ஃபோன் மட்டும் இருக்கும், அவ்வளோதான் இல்லைங்களா? ஃபோன் வச்சு கண்டுபிடிக்க முடியாது. மிஞ்சி போனீங்கன்னா வாக்கி டாக்கியே கிடையாது. நாங்கள் ஒர்க் பண்ணும்போது கடைசியில் தான் வந்தது எங்களுக்கு. அதுக்கு முன்னாடி வாக்கி டாக்கி கூட கிடையாது. அப்படி இருக்கிற அந்த காலகட்டம்லாம் நீங்கள் ஒப்பிடுறது வந்து சரிதான். இன்றைய இந்த குற்றங்கள்லாம் பார்த்தீங்கன்னா
வெவ்வேறு விதத்தில் நடக்குது. ஆனால் வந்து துரிதமாக கண்டுபிடிச்சிடுறாங்க. அதோடைய வந்து தன்மையெல்லாம் வந்து எப்படி சார்? இல்லை, இவங்க சயின்டிஃபிக்காக எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகுறாங்களோ அந்த அளவுக்கு அக்யூஸ்ட் சைடு இம்ப்ரூவ் ஆகிடுறாங்க. அவங்களுக்கும் நிறைய நாலேஜ் வந்துடுது. இவன் வாக்கி டாக்கி மாதிரி விட்டுட்டு இப்போ ஒருத்தர் மர்டர் பண்ணுறதுக்கு சுற்று போடுறாங்கன்னா கூட ஃபோன்லேயே வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு ஒவ்வொருத்தர் கான்டாக்ட் பண்ணி வந்துட்டு இருக்காடா மடக்கடா கிடக்கான்னு சொல்லி பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கும் வசதி வந்துருச்சு. போலீஸுக்கும் குற்றவாளிக்கும் போட்டி நடக்குது. போட்டி நடக்குது. யார் அந்த அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நல்லா இம்ப்ரூவ் ஆனால் தான் நம்ம சர்ப்ரைஸ் பண்ணி அக்யூஸ்ட்களை பிடிக்க முடியும். அக்யூஸ்டை வந்து பிடிக்கிறதுக்கு போலீஸு வந்து வேகம் எடுத்தா, போலீஸ் வந்து தப்பிக்கிறதுக்கு வந்து அக்யூஸ்டும் வேகம் எடுக்கிறாங்க. இப்போ இந்த கேஸில் கூட நம்ம தூத்துக்குடி ரேப் அண்ட் மர்டர் கேஸில் வந்து அவன் அந்த போகும்போது அந்த டவரில் வச்சுருந்த ஒரு வீடியோ கேமரா தான் ஹெல்ப் பண்ணிச்சு. அவன் லுங்கி கட்டிட்டு அவன் போகிறத பார்த்து அது பிறகு ஜூம் பண்ணி கரெக்டாக பிடிச்சாங்க. ஆனால் அந்த இடத்துல முதல்ல அங்கே கேமரா இருக்குன்னு தெரியல. திடீர்னு அதுக்கு பிறகு தான் யோசித்து கேமரா இருந்ததை வச்சு கண்டுபிடிச்சி ஒன்றா கண்டுபிடிச்சாங்க. முதல்ல என்ன நடந்தது, யார் யார் எதிரி இருப்பா, யார் இருப்பான்னு முதல்ல அஸ்யூம் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக பிரித்து கொடுத்து வேலையை செய்ய ஆரம்பிக்கும் போது ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிக்க முடியாத கேஸுங்கிற மாதிரி இப்போதைக்கு மேக்ஸிமம் இல்லை, எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடுறாங்க. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையில் வேறு என்னென்ன சார் வந்து இதில் பண்ணணும்? இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த இப்போதைக்கு இப்போ இருக்கிற ஸ்ட்ரென்த்தை வச்சு தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது வந்து போதாது. ஏன்னா காவல்துறையில் புதுசாக வண்டிகள் வருது. வண்டிகள் வரும்போது ஒவ்வொருக்கும் டிரைவர் வரணும். அதுக்கு சேங்ஷன் ஆகாது. இருக்கிற போலீஸை வச்சு தான் வண்டி ஓட்ட விடணும். இப்படி ஓடும்போது இங்கே லோக்கலில் லாண்ட் ஆர்டர் வேலையை செய்ய முடியறதில்ல. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பந்தோபஸ்து கொடுக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இப்போ சிங்கப்பெண்ணுங்க எடுத்தாங்கன்னா தனியார் ரெக்ரூட் பண்ணணும். இதுக்குன்னு போலீஸ் அதிகமாக எடுக்கணும். இதுக்கு ஒரு பட்ஜெட் போட்டு வெஹிக்கிள்ஸ் தனியாக அலாட் பண்ணி அந்த மாதிரி தனி விங்கு மாதிரி கொண்டு போயிட்டு அதுக்கு உண்டான ஸ்ட்ரென்த்து இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பட்ஜெட் போட்டு அந்த மாதிரி ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணால் தான் நல்லா நடக்கும். இல்லாட்டி கொஞ்ச நாள் தான் ஓடும், அது பிறகு அக்கறை எல்லாம் போயிடும். அதனால் இதுக்குன்னு ஒரு பட்ஜெட் ஒதுக்கி அந்த அந்த அதுக்கு போடுற ஸ்ட்ரென்த்து தனி, அதுக்கு போடுற வெஹிக்கிள் தனிங்கிற மாதிரி பட்ஜெட்டில் கூட்டி போடணும். அப்படி போட்டால் தான் சரியாக வரும். அது இல்லாமல் இருக்கிறத வச்சு ஒன்றா பிரித்து எடுத்துகிட்டு போனால் எல்லா ஆல் ஒன் போலீஸ்லேருந்து ஒவ்வொரு போலீஸ் எடுத்து போட்டுருவாங்க. அப்புறம் அங்கே ஸ்ட்ரென்த்து குறையும். அவங்க வந்து மற்ற லோக்கல் கேஸை சின்ன கேஸு வேறு எந்த கேஸுக்குமே கண்டுபிடிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் கஷ்டப்படுவாங்க. அதனால் ரெக்வஸ்ட் பண்ணுறது இம்மீடியட்டாக இதுக்கு உண்டான ஃபண்ட் அலாட் பண்ணி கூட கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தை அதிகரிக்கணும். அதுக்கு உண்டான வெஹிக்கிள்ஸ், அதுக்கு உண்டான டிரைவர்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து தான் பட்ஜெட் போட்டு கொண்டு வரணும். தமிழக அரசு வந்து ஏற்கனவே ஊர்காவல் படை அதை வந்து மேம்படுத்தும் வகையில் அதையும் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் சொல்கிறது விஷயமும் வந்து கூடுதல் உங்களுக்கு வந்து ஒரு பலுவாக இருக்காதா? இல்லை, ஸ்ட்ரென்த்து பத்தாதுங்கிறேன். ஏற்கனவே நம்ம ஸ்ட்ரென்த்து வந்து கம்மியாக தான் இருக்குது. போலீஸ் வந்து பாப்புலேஷனுக்கும் குற்றங்களுக்கும் கண்டுபிடிக்கிற அளவில் ஸ்ட்ரென்த்து வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இல்லாமல் இருக்கிறதுலேருந்து தூக்கி இங்கே பெட்ரோல் பண்ணவங்கள வண்டியை எடுத்து அவங்களுக்கு கொடுத்துட்டு இங்கிறது ஒவ்வொரு ஸ்டேஷன்லேருந்து ஒவ்வொரு ஆளை எடுத்து போட்டோம்னா திருப்பி அந்த ஸ்டேஷன்லேயும் டெஃபிசிட்டி வரும் இல்லையா? அதனால் பட்ஜெட்டு தனியாக ஒதுக்கி அதுக்குன்னு ஒரு ஃபினான்ஸ் இது ஒதுக்கி எல்லாத்துக்கும் உண்டானது பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் சொல்லுவேன். ப்ரிவென்டிவ் தான் இன்னும் அதிக அக்கறை காட்டணும். மிக்க நன்றி சார்.